ஹேமா, நேத்து நம்ம பிளைண்ட் கேம் சேலஞ்ச் விளையாடணும்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஏதாச்சும் கேம் விளையாடலாம்ப்பா. சரி நன்சிகா, நீலாம் ஏதோ புது கேம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால அந்த கேமே நம்ம விளையாடலாம். அடே ஹேமா, கேம் எல்லாம் போறவ விளையாடிக்கலாம். நீ என்ன பண்ற? நம்ம தோப்புல நிறைய ஆரஞ்சு விளைஞ்சு கிடக்குதுரி. நம்ம தோப்புல வேலை செய்யறவங்க எல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ற? டிராக்டர் எடுத்துட்டு போய், டிராக்டர் கூட பத்தாது, ஏதாச்சும் ஒரு பெரிய வண்டி பிடிச்சிட்டு போய் தோப்புல இருக்கிற எல்லா ஆரஞ்சும் எடுத்துட்டு வந்துரு. நீ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு வந்துட்டனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, மார்க்கெட்ல வச்சு எல்லா பழத்தையும் வித்து லாபம் பாத்துடலாம். கேம் விளையாடலாம்னு பார்த்தா அம்மா தோப்புக்கு போய் ஆரஞ்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க. சரி சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிடுவோம், அப்பதான் நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். சரிம்மா, நான் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி, பார்த்து சூதானமா போயிட்டு வா, புரியுதா? அபி, தன்சிகா, எங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போய் தோப்புல இருக்கிற எல்லா ஆரஞ்சையும் எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம், ஓகேவா? ஏய் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, நாங்களும் உன் கூட வரோம்ப்பா. நீ சொன்ன மாதிரியே எங்களுக்கும் ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. அக்கா, அப்படின்னா நான் லில்லிமலி அக்காவையும் கூட்டிட்டு வந்துருட்டுமா தோப்புக்கு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? எதுக்கு? இருக்கிற ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் அவங்கள எடுத்து சாப்பிடறதுக்கா? வேண்டாம்ப்பா, நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். ஏய் வா ஹேமா, போலாம். சரிப்பா, எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருங்க, நான் போய் ஒரு ட்ரக் பிடிச்சிட்டு வரேன். ஏன்னா டிராக்டர்ல எல்லா ஆரஞ்சு பழமும் பத்தாது, ட்ரக் வண்டி தான் வேணும். ஏன்னா தோப்புல அவ்வளோ ஆரஞ்சு பழம் இருக்குது. நான் ட்ரக் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரக்கே போயிடலாம் தோப்புக்கு, ஓகேவா? ஏய் வாங்கப்பா, எல்லாரும் உள்ள ட்ரக்ல ஏறிக்கோங்க, நம்ம தோப்புக்கு போய் ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு வந்துடலாம். தோ வரோம்க்கா. ஏய் பூஜா, வாயை மூடிக்கிட்டு இருந்தா யாருமே வந்து பழம் வாங்க வர மாட்டாங்க. நல்லா வாயை திறந்து கத்து கத்து கத்துன்னு கத்தணும், அப்பதான் வியாபாரம் ஆகும். நல்லா போற வரவங்களை பார்த்து கூவி கத்து, அப்பதான் வந்து வாங்கிட்டு போவாங்க. எனக்கு இந்த பனியில தொண்டை சரியில்லடி, இல்லனா நானே கத்துவேன், சரியா? அதனால நீ கத்து இப்ப. அம்மா, இப்போ உனக்கு என்னம்மா, வியாபாரத்துக்கு நல்லா கூவி கத்தணும், அதானே? இப்ப நான் எப்படி கத்துறேன்னு பாரு. ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஆரஞ்சு வாங்குங்க. இந்த ஆரஞ்சு சாதாரண ஆரஞ்சு கிடையாது, ஆர்கானிக் ஆரஞ்சு. இத சாப்பிட்டீங்கன்னா கருப்பா இருக்கவங்க வெள்ளையாயிடுவீங்க, ஒல்லியா இருக்கவங்க நல்லா குண்டாயிடுவீங்க. வாங்க, வந்து வாங்குங்க. பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்மள விட நல்லாவே கூவுறா, நல்லாவே பொய் சொல்றா. நம்மள விட இவ வியாபாரத்துல கில்லாடியா வந்துருவா. ஐ, ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம்னா நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆன்ட்டி, ஆரஞ்சு பழம் எவ்வளவு ஆன்ட்டி? என்ன காலங்காத்தால வந்த கஸ்டமர் இப்படி இருக்குது, கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டிருக்குது. இத பார்த்தா நம்ம கடையில பழம் வாங்குற மாதிரியே தெரியலையே. சரி சொல்லுவோம், 1 கிலோ ஆரஞ்சு பழம் 100 ரூபாய். உனக்கு எத்தனை கிலோ வேணும்? அக்கா அக்கா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது. ஒரு வாரமா மழை பெஞ்சதுனால எங்க அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போல. வீட்ல தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப பசியோட இருக்காங்க. நானே உண்டியல சேர்த்து வச்ச காசு 10 ரூபாய் இருக்குது. அந்த 10 ரூபாய்க்கு எவ்வளவு ஆரஞ்சு வருமோ அதை கொடுக்க முடியுமா? என்னது, 10 ரூபாய் வச்சிருக்கியா? ஏமா, நீ வச்சிருக்க 10 ரூபாய்க்கு ஆரஞ்சு இல்ல, ஆரஞ்சு தோல் கூட வராது. வேணும்னா யாராச்சும் கஸ்டமர் வந்து ஆரஞ்சு வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, அவங்க தோலை இங்க போட்டு போவாங்க, அத வேணா இருந்து பொறுக்கிட்டு போ. இந்த பாருமா பாப்பா, 10 ரூபாய்க்குலாம் பழம் வராது. நீ வீட்டுக்கு போய் 50 ரூபாய் எடுத்துட்டு வா, 2-3 பழம் தரேன். ஆன்ட்டி ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு ஒரு பழமாச்சும் கொடுங்க ஆன்ட்டி. அப்படி இல்லனா ஒரு 2 பழம் கொடுங்க ஆன்ட்டி. நானே மிச்ச காசை நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன் ஆன்ட்டி. என் தம்பி தங்கச்சிலாம் பாவம் பசியோட இருக்காங்க ஆன்ட்டி. என்னது, இன்னைக்கு பழம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு நாளைக்கு காசு எடுத்துட்டு வந்து கொடுப்பியா? எங்களை பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? அதெல்லாம் முடியாது முடியாது, கிளம்பு கிளம்பு. மம்மி மம்மி நிறுத்துங்க மம்மி, அங்க பாருங்க மம்மி, ஆரஞ்சு பழம். மம்மி, எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி தாங்க மம்மி. ஏய் அனுஷ்கா, உனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், நம்ம ரோட் சைடுல விக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க கூடாது. உனக்கு ஆரஞ்சு பழம் தானே வேணும்? நான் வேணும்னா உனக்கு ஒரு பெரிய ஆர்கானிக் ஷாப்ல வாங்கி தரேன். நம்ம ரோட் சைடுல இருக்கிறதெல்லாம் வாங்கினா பழசு கிழிசு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல இல்ல, எனக்கு இந்த பழம் தான் வேணும், வாங்கி கொடுத்தாதான் நான் உன் கூட வருவேன் சொல்லிட்டேன். வர வர அடம் பிடிச்சின்னா ரொம்ப ஓவரா தான் அடம் பிடிக்கிற. சரி சரி இரு, வாங்கி தரேன். இந்தாமா, 1 கிலோ ஆரஞ்சு பழம் எவ்வளவு? அம்மா, 1 கிலோ ஆரஞ்சு பழம்
இவங்கள பார்த்தா கார்ல வந்திருக்காங்க, பட்டு துணி எல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கு நம்ம 1 கிலோ ஆரஞ்சு பழம் 100 ரூபான்னு சொல்லணும்? அம்மா 1 கிலோ ஆரஞ்சு பழம் 200 ரூபாய்மா. உங்களுக்காக வேணும்னா 150 ரூபாய்க்கு போட்டு தரேம்மா. ஓகே ஓகே, ஒரு 2 கிலோ ஆரஞ்சு பழம் போடு, நல்ல பழமா பார்த்து போடு. இதோ 2 நிமிஷத்துல கொடுத்துறேம்மா. அடியே பொம்மி, அங்க என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா ஒரு கவர் எடு. பாரு, கஸ்டமர் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரு பழமாச்சும் கொடுங்கக்கா. என் தம்பி தங்கச்சிலாம் ரொம்ப பசியோட அழறாங்கக்கா. ப்ளீஸ்க்கா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, ஒரே ஒரு பழம் கொடுங்கக்கா. என்கிட்ட இருக்கிற 10 ரூபீஸ் வேணும்னா நான் இப்ப கொடுக்குறேன், மிச்ச காசை நான் நாளைக்கு கொடுத்துறேன்க்கா. ஐயே, சும்மா வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 10 ரூபாயை வச்சுக்கிட்டு அங்க பாரு, கார்ல வந்தவங்க 1 கிலோ பழம் 100 ரூபான்னு சொன்னா கூட வாங்குறாங்க. அந்த மாதிரி பழம் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் பழம் கிடைக்கும். உனக்குலாம் எதுக்கு ஆரஞ்சு பழம்? போ போ, முதல்ல எடுத்து காலி பண்ணு போ. அம்மா அம்மா அம்மா, வலிக்குது வலிக்குது. இந்தாம்மா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா ஆரஞ்சு பழத்தை போட்டு கொடுங்க, இல்லன்னா நான் வேற கடையில போய் வாங்கிக்கிறேன். அம்மாமா இருங்கம்மா, கோச்சிக்காதீங்கம்மா, இதோ 2 நிமிஷத்துல கொடுத்துறேம்மா. ஆருங்கம்மா, காலங்காத்தாலே பிச்சை எடுக்க வந்துட்டு எங்க உயிரை எடுக்குதுங்க. காலங்காத்தாலே இப்படி பிச்சை கேட்க வந்துட்டா அப்புறம் எங்க வியாபாரம் எப்படிமா ஆகும்? ஏய் பொம்மி, சீக்கிரமா கவர் எடுடி, கஸ்டமர் கோச்சிக்கிட்டாங்க பாரு, சீக்கிரம் எடு. இருமா இருமா, இதோ ஒரே நிமிஷமா, இதோ கவர் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. பாவம், என் தம்பி தங்கச்சிலாம் பசியோட இருக்காங்கன்னு தானே நான் 10 ரூபாய்க்கு ஆரஞ்சு பழம் கேட்டேன். நான் பிச்செல்லாம் எடுக்கல. அம்மா, நீங்க கேட்ட மாதிரி 2 கிலோ ஆரஞ்சு பழம் எடை போட்டுட்டேம்மா. ஓகே ஓகே, சீக்கிரமா எடுத்து வந்து கார்ல வை, நாங்க போகணும், எங்களுக்கு டைம் இல்ல. அம்மா, நீ எவ்வளவோ பரவாயில்லம்மா. 100 ரூபாய்க்கு விக்கிற 1 கிலோ ஆரஞ்சு பழத்தை கார்ல வரத பார்த்த உடனே 1 கிலோ 200 ரூபான்னு சொல்லி அதை கம்மி பண்ற மாதிரி கம்மி பண்ணி 150 ரூபாய்க்கு வித்துட்டு அவங்க 2 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போனதுனால நம்மளுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம்மா. ஏய் பூஜா, இதுதான் வியாபார ட்ரிக்ஸ். இது நீயும் கத்துக்கோ, அப்பதான் நம்மளால பொழைக்க முடியும். அப்பாடா, ஒரு வழியா தோட்டத்துல இருக்கிற எல்லா ஆரஞ்சு பழத்தையும் அந்த ட்ரக்ல ஏத்தியாச்சு. இனி நம்ம இந்த பழத்தை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு காசு எடுத்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துடலாம்ப்பா. ஆமா ஹேமா, நல்ல ஐடியா. நம்மளே கூட எல்லா பழத்தையும் வித்துட்டு காசு எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா அக்கா, அப்பனா நானும் உங்களோட வரேன்க்கா. நானும் கத்தி கத்தி வியாபாரம் பண்ணனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சரி நீலா, நீயும் வா எங்களோட. ஏம்மா, ஏன் இப்படி அழுதுகிட்டு வர? என்ன பிரச்சனை உனக்கு? அக்கா, என்கிட்ட 10 ரூபாய் இருக்குக்கா. வீட்ல என் தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப பசியோட இருக்கிறாங்க. அந்த பழம் விக்கிற ஆன்ட்டி கிட்ட நானு. ஐயே, சும்மா வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 10 ரூபாயை வச்சுக்கிட்டு அங்க பாரு, கார்ல வந்தவங்க 1 கிலோ பழம் 100 ரூபான்னு சொன்னா கூட வாங்குறாங்க. அந்த மாதிரி பழம் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் பழம் கிடைக்கும். உனக்குலாம் எதுக்கு ஆரஞ்சு பழம்? போ போ, முதல்ல எடுத்து காலி பண்ணு போ. அம்மா, இதுதான்க்கா நடந்தது. அங்க என்ன தள்ளி விட்டதுக்கு கூட நான் அழல. நானே வீட்ல இருந்து கிளம்பும்போது என் தம்பி தங்கச்சி கிட்ட சாப்பிடறதுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப நான் வெறும் கையோட போனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கக்கா. அத நினைச்சுதான்க்கா எனக்கு ரொம்ப அழுகையா வருதுக்கா. அடிப்பாவி, பழம் கேட்டா ஒண்ணு தரேன்னு சொன்னா இல்ல தரலன்னு சொன்னோம், அதுக்காக கீழே பிடிச்சு தள்ளி விடுவாங்க. இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இத பாருமா, நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு பழம் வேணுமோ நான் தரேன், நீ எடுத்துட்டு போ. அந்த பழக்கடைக்கார ஆண்டிய ஒரு கை பாத்துடுறேன் நானு. இரு, உன்னை தள்ளி விட்டால அவளை முதல்ல உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க இருக்கிறேன் பாரு. ஐயே, என்ன இந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வந்து நிக்குது? மறுபடியும் பழம் கேட்க வந்திருக்கா? இத ஒரு வாட்டி பிடிச்சு தள்ளா பத்தாது போல இருக்கு. சரியான ஆளா இருக்குது இது. ஏய் சின்ன பொண்ணு, உனக்கு தான் நான் பழம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? அவ ஒண்ணும் உன்கிட்ட பழம் வாங்குறதுக்காக வரல. ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பிடிச்சு கீழே தள்ளி விட்டல, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஓஹோ, உன்னை பிடிச்சு கீழே தள்ளி விட்டதுக்கு போய் சப்போர்ட் கால் பண்ணிட்டு வரியா? இங்க பாரு, மன்னிப்பா. எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நீ என்ன பண்ணுவ? நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னா உனக்கு ரொம்ப நல்லது. இல்லனா ஏன்டா மன்னிப்பு கேட்கலன்னு நீ நினைச்சு ஃபீல் பண்ணுவ, சொல்லிட்டேன். ஏய் சின்ன பசங்களா, எங்க வந்து என்ன பேசுறீங்க? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, கிளம்பு கிளம்பு. இந்த பொண்ணே ஒரு அரை டிக்கெட்டு, இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்த நீங்க எல்லாரும் ஒரு 3/4 டிக்கெட்டு, இங்க வந்து எங்களை நீங்க மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்களா? ஆண்டி ஆண்டி, இங்க பாருங்க, எங்க ஏமாக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒழுங்கா நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் ஒழுங்கா நடக்கும். இல்லனா உங்களுக்கு வியாபாரமே நடக்காது. ஒழுங்கா நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏய் சின்ன பசங்களா,
என்ன தம்மா தோண்டி இருந்துகிட்டு நீங்க ஏன் வியாபாரத்துக்கு எடுப்பீங்களா? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எல்லாம் எங்களால மன்னிப்பு கேட்க முடியாது. அடே பூஜா, நீ என்னடி நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு வியாபாரம் கெடுதுல்ல, கத்துடி நல்லா. இவங்களுக்குலாம் நீ நின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா? நீ கூவி வித்தாதான் நம்மளுக்கு வியாபாரம் ஆகும். ஐயா வாங்க, அம்மா வாங்க. 1 கிலோ ஆரஞ்சு பழம் 100 ரூபாய் தான். எல்லாரும் வாங்க. சத்தான ஆரஞ்சு பழம் எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. இருங்க இருங்க, மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க. உங்களை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன பண்றேன்னு பாரு. தன்சிகா, நீ போய் ட்ரக் இங்க வர சொல்லுப்பா. ஓஹோ, நீ அப்படி ஐடியா பண்றியா? ஓகே ஓகே, இவங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ண மாதிரி தான் போ. அம்மா, அங்க பாருமா, ஒரு ட்ரக் ஃபுல்லா ஆரஞ்சு பழம். அதுவும் நம்ம கடை பக்கத்துலயே நிக்குது. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. விடுடி, வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போறதுக்காக வந்து வச்சிருப்பாங்க. சரி வா, நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம். அம்மா அம்மா, அங்க பாருமா, அவங்களும் ஆரஞ்சு பழம் வியாபாரம் பண்ண போறாங்க போல இருக்குமா. ஏய் ஆமாண்டி பூஜா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, என்ன நடக்குதுன்னு நின்னு பொறுத்து இருந்து பாப்போம். ஏய் நிலா, என்ன மசமச நின்னுக்கிட்டு இருக்க? வியாபாரம் பண்ணணும்னா போற வரவங்க கிட்ட எல்லாம் கூவி வித்தாதான் வியாபாரம் பண்ண முடியும். நம்ம கத்துனாதான் வந்து எவ்வளவுன்னு வந்து கேட்பாங்க. வியாபாரம் பண்றதுக்கு கத்துப்பா. அப்படியா? சரிக்கா, நானே கத்தி கத்தி வியாபாரம் பண்றேன். 1 கிலோ ஆரஞ்சு பழம் எவ்வளவு காசு சொல்லணும்? பக்கத்து கடையில 1 கிலோ ஆரஞ்சு பழம் 100 ரூபாய் தானே வித்தாங்க. அப்படின்னா நம்ம கடையில ஆரஞ்சு பழம் கிலோ 10 ரூபாய்னு கத்து. என்னக்கா சொல்றீங்க? 1 கிலோ ஆரஞ்சு பழம் 10 ரூபாயா? சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் கத்துறேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க. தோட்டத்து ஆரஞ்சு பழம் 1 கிலோ பழம் வெறும் 10 ரூபாய் தான். வந்து வாங்கிக்கோங்க. என்னது, 1 கிலோ ஆரஞ்சு பழம் வெறும் 10 ரூபாயா? அம்மா, இவங்க வேணும்னே விலை ரொம்ப கம்மியா வச்சு விக்கிறாங்கம்மா. அப்பதான் எல்லா கஸ்டமரும் அவங்க கிட்ட போவாங்கன்னு. இப்ப என்னம்மா பண்றது? ஏய் பசங்களா, என்ன விளையாடுறீங்களா? நீங்க 1 கிலோ ஆரஞ்சு பழம் 10 ரூபாய்க்கு வித்தா அப்புறம் எங்க கிட்ட யார் வந்து ஆரஞ்சு பழம் வாங்குவா? ஒழுங்கா இங்க வந்து வியாபாரம் பண்ற வேலையெல்லாம் விட்டுருங்க. உங்க இடத்துல போய் வியாபாரம் பண்ணுங்க போங்க. ஆரஞ்சு பழம் வெறும் 10 ரூபாய்க்கு விக்கிற, வேணும்னே எங்க வியாபாரத்தை கெடுக்கலான்னு பாக்குறியா? ஏய் இங்க பாரு, இது என்னோட வண்டி, என்னோட பழம். நானே ஆரஞ்சு பழம் 10 ரூபாய்க்கும் விற்பேன், இல்லனா போக போக ஃப்ரீயாவும் கொடுப்பேன். அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு வியாபாரம் ஆகலனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, புரியுதா? என்னமோ ஒரு சின்ன தள்ளு வண்டி கடையில ஒரு 4 பழம் வச்சுட்டு இவ்ளோ திமிரா பேசுறீங்களே. என்கிட்ட 4 ட்ரக் ஃபுல்லா ஆரஞ்சு பழம் இருக்குது. அப்ப நாங்க எவ்வளவு திமிரா பேசுவோம்? நீ வேணும்னே தான் அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்ட. ஒழுங்கா அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. நாங்க 1 கிலோ பழம் 10 ரூபாய்க்கு விற்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா வியாபாரமே ஆகாது. கண்டிப்பா உங்க பழம் எல்லாம் அழுகிதான் போக போகுது பாருங்க. ஆண்டி ஆண்டி, நான் தான் அப்பவே சொன்னல, எங்க ஹேமாக்கா ஒரு மாதிரி. ஒழுங்கா அவங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுடுங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்ப எல்லாமே உங்களுக்கு தான் நஷ்டமாக போகுது. அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன் அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கஸ்டமரும் எங்க கிட்ட தான் வந்து பழம் வாங்குவாங்க. உங்ககிட்ட யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நஷ்டம் தான் ஆக போகுது பாருங்க. ச்சே, இந்த பசங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு இதுங்க கிட்ட போய் மோதிட்டோம். நம்ம இப்படியே போச்சுன்னு சொன்னா நம்ம வண்டியில இருக்கிற பழம்லாம் அழுகி போய் நஷ்டத்துல தான் நிக்கணும். பேசாம இந்த பசங்க கிட்ட சமாதானமா போறதுதான் நல்லது. இப்ப என்ன பாப்பா, அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே. இதுக்கு போய் எதுக்கு தேவையில்லாம வியாபாரத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க? சரி, உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே. அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்ட என் பொண்ணு மன்னிப்பு கேட்பா. இதுக்கெல்லாம் போய் வியாபாரத்தை கெடுக்கலாமா? அம்மா, நீ என்ன லூசாமா? என்ன போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற? அடியே விவஸ்து கட்டலே, அங்க பாரு, அவங்க ஒரு ட்ரக் ஃபுல்லா பழம் வச்சிருக்காங்க. இத 1 கிலோ 10 ரூபாய்க்கு வித்தா கூட அவங்களுக்கு வியாபாரம் ஆகும். அவங்களால லாபம் எடுக்க முடியும். நம்ம கொஞ்சம் பழம் தான் வச்சிருக்கோம். அவங்க 10 ரூபாய்க்கு விற்கும் போது நம்ம 100 ரூபாய்க்கு வித்தா யாருமே நம்ம கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்கடி. நம்மளும் விலையை குறைச்சு கொடுத்தனா கண்டிப்பா நம்மளுக்கு நஷ்டம் தான் ஆகும். அப்புறம் மொத்த பணத்தையும் நம்ம இழந்துருவோம். ஒழுங்கா அந்த சின்ன பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. இதை விட்டா நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. அம்மா, என்னம்மா இவ்ளோ வீரமா பேசிட்டு போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்ற? சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் கேக்குறேன். நம்மளுக்கு தான் சூடு சொரண ஈன மானம் எதுவும் கிடையாது. இப்ப எப்படி நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்றத மட்டும் நீ பாரு. அக்கா அக்கா, நான் அந்த சின்ன பொண்ணை வேணும்னே எல்லாம் பிடிச்சி தள்ளல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் தொட்டேன். நான் தொட்ட உடனே அந்த சின்ன பொண்ணு புசுக்குன்னு கீழே விழுந்துருச்சுக்கா. மத்தபடி நான் மனசுல எல்லாம் எதுவும் வச்சுக்கிட்டுலாம் தள்ளலக்கா. அதெல்லாம் நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்கக்கா. நானே எங்க அம்மாவும் தப்பு செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. ஏ பொண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
மட்டும் இல்ல, அவங்க வீட்ல இருக்கிற அவங்க தம்பி தங்கச்சி, ஏன் அவங்க வீட்ல நாய்க்குட்டி இருந்தா கூட கூட்டிட்டு வாங்க, நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுடுவேன். நிலா, அந்த பொண்ணை வர சொல்லு. நீங்க இந்த பொண்ணை தானே பிடிச்சி கீழே தள்ளி விட்டீங்க, இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இங்க பாருமா, நான் உன்னை வேணும்னு எல்லாம் தள்ளி விடல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் தொட்டேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத, கோச்சிக்காதேன்னா ப்ளீஸ். அக்கா ஏதாச்சும் கோவமா பேசியிருந்தா கூட நீ மனசுல எதுவும் வச்சுக்காதேன்னா. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஏமா ஒரு ட்ரக் ஃபுல்லா ஆரஞ்சு பழம் எடுத்துட்டு வந்து கம்மி விலைக்கு விற்க போறேன்னு என்ன பயம் காட்டுறீங்க? சாரிண்ணா. அம்மா, உன் பங்குக்கு நீயும் மன்னிப்பு கேளுமா, அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. இங்க பாருமா, நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உனக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்தே இருக்காது. உனக்கு 1 கிலோ பழம் நான் ஃப்ரீயாவே கொடுக்கறேன். நீ வீட்டுக்கு போய் உன் தம்பி தங்கச்சிங்களுக்குலாம் கொடு. அதெல்லாம் உங்க பழம்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. நானே ஒரு ட்ரக் ஃபுல்லா பழம் வச்சிருக்கேன், அந்த பொண்ணுக்கு நானே கொடுத்துக்கிறேன். இனிமேலாச்சும் வர கஸ்டமர் கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க, புரியுதா?